யானபி பைத் படிக்கும் பொழுது எழுந்து நிற்கின்றார்களே, இது சரியா? அதற்கு என்ன ஆதாரம்? அப்படி யானபி பைத் சஹாபாக்கள் படித்திருக்கின்றார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறுகின்ற வகையில அந்த யானபிங்கிற பைத்துல நிறைய வருகிறது. யா நபி சலாம் அலைக்கும், நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சலாமாக அங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பொதுவாக மௌலிது சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஜராகிறார்கள். எப்படி? அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில விவரங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். திக்ர் செய்கின்ற இடத்துல தன்சீலுர் ரஹ்மா, ரஹமத்து இறங்குகிறது அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ மௌலிது ஓதுவதும் திக்ர் செய்கின்ற இடம்தான். இறைவனையும் இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அங்கே நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். அப்ப ரஹமத்து இறங்குகிறது. அந்த ரஹமத்துல மிக பெரிய ரஹமத்து என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களை அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பி வைத்தோம் அப்படின்னு இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திக்ருடைய மஜ்லிஸ்ல ரஹமத் இறங்குகிறது. நான் ஏற்கனவே ஓதி காட்டிய வசனம் சொல்கிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று. ரஹமத் இறங்குகிறது என்றால் ரஹமத்துகள் எல்லாம் உயர்ந்த ரஹமத்தா இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ருடைய மஜ்லிஸில் மௌலிது மஜ்லிஸில் ஆஜராகிறார்கள் அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி, காலையிலும் மாலையிலும் திக்ர் செய்கின்ற மக்களோடு நபி அவர்களே நீங்கள் இருங்கள் என்று இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அதனால இப்பொழுது எங்கெல்லாம் திக்ர் மஜ்லிஸ் இருக்கிறதோ அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான், திக்ர் செய்பவர்களோடு நீங்க இருங்க. அப்ப திக்ர் மஜ்லிஸ்ல அவங்க வர்றாங்க. மௌலிது சபையும் இறைவனை திக்ர் செய்கின்ற இடம்தான், ஸலவாத்து சொல்கின்ற இடம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகை தருகிறார்கள் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமும் ஹதீஸின் மூலமும் நம்ம புரிந்து கொள்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகின்ற போது அந்த இடத்தில் மரியாதைக்காக நம்ம எழுந்து நிற்கிறோம். பொதுவாக மௌலிது சபை ஆரம்பிச்சிலிருந்து முடிக்கிற வரைக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லா இடங்களிலும் எழுந்து நிற்கிறது இல்ல, குறிப்பிட்ட இடங்கள்ல தான் நிக்கிறோம். இந்த குல்லு சுரூரி பதா பி ஷஹ்ரில் மௌலிதி அதை ஓதுகின்ற இடத்துல சில இடங்கள்ல எழுந்து நிற்பாங்க. காரணம் என்ன கேட்டா மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை காமிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையால் எங்களுடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நாம எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த இடத்துல எழுந்து நிற்கிறோம். உண்மையில் நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்பதால் மட்டுமல்ல, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அங்க வருகை தருகிறாங்க. நம்ம ஏற்கனவே ஓதன ஆயத்தின் பிரகாரம். அப்ப இந்த குல்லு சுரு படிக்கும்போது ஏன் எழுதிருக்கிறோம் சொன்னா சந்தோஷத்தின் வெளிப்பாடாக. ஏன் சந்தோஷம் வெளிப்பட்டு விட்டு படிச்சு சும்மா உட்கார்ந்து இருந்தா எப்படி சந்தோஷம் வருதுன்னு காமிக்கணும்ல, அதுக்காக தான் எழுதிருக்கிறோம். அதே போல யானபி சலாம் படிக்கும்போது எழுதிருக்க காரணம், அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றோம். பொதுவா பெரியவங்களுக்கு சலாம் சொல்லும் போது நம்ம உட்கார்ந்துக்கிட்டே சலாம் சொல்றதை விட நம்ம எழுந்து நின்று சலாம் சொல்வது என்பது ஒரு அதபு, மரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை செலுத்தி அவர்களுக்கு சலாம் கூறுகிறோம். அதனால்தான் அந்த பைத்துக்காக நாம் எழுந்து நிற்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை முழு சபையிலும் இருக்கிறது. அப்பொழுது எழுந்து நிற்க காரணம், சலாம் சொல்லும் பொழுது உட்கார்ந்து கொண்டு சலாம் சொல்லாம எழுந்து நின்று ஒரு நபியை கண்ணியப்படுத்தி சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்க எழுந்து